अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। जात्युपक्रमादि न्यायैः प्रत्यक्षस्य प्राबल्य निरासः. அது இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த புத்தகத்துல 355வது பக்கம். அதுல ஒரு பாகம் பார்த்திருக்கோம். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பாகம் பார்த்தோம். பிரத்யக்ஷம் தான் பிரபலம் அப்படிங்கிற பூர்வபட்சி. நமக்கு அறிவு வருவதற்கு பிரமாணங்கள் 6 இருக்கு. பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி. இந்த 6 பிரமாணங்கள்ல நம்ம பிறந்தன்னிலிருந்தே நமக்கு வந்ததான பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம். அந்த பிரத்யக்ஷம் தான் ஜேஷ்டம்னு சொல்லிட்டு ஏன் முதல்ல அதான் உபயோகப்படுத்தணும். அனுமானம் கொஞ்ச நாள் ஆனப்பறம் தான் உபயோகப்படுத்தணும். ஸ்ருதியானது உபநயனமாய் வேதாத்தியனம் பண்ணின பிறகுதான் ஸ்ருதியை உபயோகப்படுத்துறோம். இப்படி பிரமாணங்கள்ல ஆனா எல்லா பிரமாணங்களுக்கும் மூலமா இருக்கக்கூடியது பிரத்யக்ஷம் தான். பிரத்யக்ஷத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டுதான் மற்ற பிரமாணங்கள் உபயோகப்படுது. அதனால அவன் என்ன சொல்றான், பிரத்யக்ஷம் ஜேஷ்டம். அந்த ஜேஷ்டமான பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு விரோதமாக மற்ற பிரமாணங்கள் இருக்குமே, ஆனால் உயர்ந்ததான ஜேஷ்ட பிரமாணத்துக்கு தான் மதிப்பு கொடுக்கணும். மற்ற பிரமாணங்களை அதுக்கு தகுந்தா போல அமைச்சுக்கணும் அப்படிங்கிறான். இது பூர்வபட்சனுடைய ஒரு கருத்து. சித்தாந்தி என்ன சொல்றார், பிரத்யக்ஷ பிரமாணம் ரைட்டு, அதை நான் ஜேஷ்டம்ங்கிறது மறுக்கல. அது முன்னால பிறந்திருக்குங்கிறதுக்காகவே எப்பொழுதுமே உயர்வுன்னு சொல்ல முடியாது. அது எப்பொழுதுமே உண்மையாவே இருக்குமேயானால் அதை நம்ப முடியும். பிரத்யட்சமானது சங்கா கலங்கிதமாக இருக்கு, சந்தேகத்துக்கு இடத்தை கொடுப்பதாக இருக்கு. பிரத்யட்சமானது சில பொருள்களை இருக்கிற பொருளை காட்டல, இல்லாத பொருளையும் காட்டுறது. எப்படி நம்புறது? சொப்னத்துல எத்தனையோ பொருளை நம்ம பார்க்கணும், ஆனா அந்த பொருள் இல்லை. பொருள் இல்லாத போனாலும் பொருள் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதே போலயே இருக்கிற பொருள் எட்டி இருந்தால் நமக்கு காட்டல, ரொம்ப கிட்ட இருந்தாலும் பிரத்யட்சம் காட்டல. கண்ணுல இருக்கிற மைய கண்ணு காட்டாது. கண்ணுல மைய வச்சுட்டு இருக்கா, அந்த மைய தன் கண்ணாலேயே பார்க்க முடியுமா? முடியாது. ரொம்ப கிட்ட தானே இருக்கு, பார்க்க முடியல. வெகு தூரத்துல இருந்தா பார்க்க முடியல. அப்படி இந்த பிரத்யட்சம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, அது எப்பொழுதுமே இருக்கிறத இருக்கும்படி காட்டும் என்று நாம நம்ப முடியல. ஆகையால் பிரத்யட்சமானது சங்கா கலங்கிதமாக இருக்கு அப்படின்னு. இப்படி இருக்கக்கூடியதான சந்தர்ப்பத்தில் அந்த பிரத்யட்சத்தை நாம் எப்படி நம்புறது? பிரத்யட்சமும் சமான பலம், ஸ்ருதியும் சமான பலம், அனுமானமும் சமான பலம்னு இருக்குமேயானால் அந்த 3ல ஒரு விரோதம் வருமையானால், சார் விஷயம் சரியா தான் இருக்கு, ஆனா பிரத்யட்சமானது ஜேஷ்டமா இருக்கு, அதை எடுத்துங்கோ, இது நியாயமா இருக்கு. பிரத்யட்சம் ஜேஷ்டமா இருந்த போதிலும் பிரத்யட்சத்தும் நம்பத்தக்கனதாக இல்லை. ஸ்ருதியானது அது ஜேஷ்ட பிரமாணமாக இல்லாத போனாலும் ஸ்ருதியானது எப்படி இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேனால் அது எப்பொழுதுமே அந்நியதாக ஆக முடியாது, தான் சொல்ற விஷயத்தை விட்டு மாற முடியாது. அப்படி இருக்கு. சர்வதா பிரமாணம் ஸ்வத பிரமாணம். ஆகையால் ஸ்ருதியானது நீங்க ஒத்துழைதான் ஆகணும். இவ பிரத்யட்சத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் வருமையானால் பிரத்யட்சத்துக்கு தகுந்த போல ஸ்ருதியை மாற்ற முடியாது. ஏன்? ஸ்ருதி ஸ்வத பிரமாணம்.
இப்படி விஷயம் இருக்கப்பா அப்படின்னு சித்தாந்தி சொல்றார். இதுதான் பூர்வபட்சிக்கு சித்தாந்திக்கு இருக்கக்கூடியதான வித்தியாசம். இப்படி இருக்கும் பொழுது நாம் விமதம் மித்யா திருஷ்யத்வா எனக்கூடியதான அனுமானத்தினால் உலகத்துக்கு நித்தியாசத்தை சாதிக்க முயற்சி பண்ணினோம். அப்பொழுது பூர்வபட்சி என்ன சொல்றான், அனுமானத்துல எத்தனையோ தப்ப சொல்லி பார்த்தா அந்த தப்பதெல்லாம் சரி பண்ணியாச்சு, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இந்த அனுமானமே கிட்ட வரப்படாதுங்கிறோம். முன்னால என்ன சொன்னா விமதம் மித்யா திருஷ்யத்வாங்கிறதுல இங்க அனுமானம் சொல்லும் பொழுது பட்சத்துல தோஷம், ஹேதுல தோஷம், சாத்தியத்துல தோஷம், திருஷ்டாந்தத்துல தோஷம், அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்த அப்புறம் அதுக்கு மேல உபாதி, அனுமானம் சரியில்லைன்னு உபாதி இத்தனையும் சொல்லி பார்த்தான். இப்ப என்ன சொல்றோம், அவைகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்ன பிறகு பிரத்யட்சத்தினால சித்தமான பொருளா இருந்தா அனுமானத்தினால எப்படி அதை கண்டிக்க முடியும்? ஆகையால் அனுமானம் பிரத்யட்சத்தை விட பிரமாணத்துல ரொம்ப குறைச்சலான பிரமாணமாச்ச அப்படிங்கிற அபிப்பிராயத்துக்கு வந்துட்டான். அதனாலதான் ஜாதி உபக்கிரமாதி நியாயங்கள்னால பிரத்யட்சம்தான் பிரபலம், மற்ற எல்லா பிரமாணங்களை விட பிரத்யட்சம்தான் பிரபலம். பிரத்யட்சம் பிரபலம்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரத்யட்சத்துக்கு விரோதமாக அனுமானம் இருக்குமேயானால், பிரத்யட்சத்துக்கு விரோதமாக ஸ்ருதி பேசுமேயானால், பிரத்யட்சத்துக்கு விரோதமாக உபமானம் சொல்லுமேயானால், பிரத்யட்சத்துக்கு விரோதமாக அர்த்தாபத்தி இருக்குமேயானால் மற்ற எல்லா பிரமாணங்களையும் நீக்கி விட்டு பிரத்யட்சம் என்ன சொல்றதோ அதை தான் நீங்க எடுத்துக்கணும். அது அவருடைய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன சொன்னோம், ஐயா பிரத்யட்சம்ங்கிறது அப்படி இருக்கட்டும், பிரத்யட்சத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் வரும் பொழுது ஸ்ருதி தான் நிற்கும் அப்படின்னு பதில் சொன்னோம். முன்னால பிரத்யட்சத்துக்கு பிராமணியம் ஒத்துக்கலைன்னா அந்யோன்யாசை தோஷம் வரும்னு சொன்னா அதுக்கு சமாதானம் சொல்லியாச்சு. அந்யோன்யாசை தோஷம் வராது அப்படின்னு சமாதானம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பிரத்யட்சத்துக்கு விரோதமாக உபஜீவிய விரோதம் வரும்னு சொன்னா அதுக்கும் பதில் சொல்லிவிட்டோம். அது வரைக்கும் போன கிளாஸ்ல ஆச்சு. இப்ப அதுக்கு மேல இருக்கிறத பார்க்கணும். கிஞ்ச பிரத்யக்ஷஸ்ய பிராபல்யம் அனுமானாதி அகிரஹீத ரேகா உபரேகாதி கிராஹகத்வாது அனுமானாதி அனிவர்த்தித திங்மோகாதி நிவர்த்தகத்வாச்சா இது சேதனா பிரத்யக்ஷஸ்ய பிராபல்யம். அத மேல இருந்து ஒரு 10 லைனுக்கு பின்னால 10-12 லைன் ஆன பிறகு வருது. கிஞ்ச பிரத்யக்ஷஸ்ய பிராபல்யம், பிரத்யக்ஷம் பிரபலம் என்று சொல்வது அனுமானாதி அகிரஹீத உபரேகாதி கிராஹகத்வா. ஒரு கோடு இருக்கு, அதை விட பக்கத்துல இன்னொரு கோடு இருக்கு. இந்த கோடு அந்த கோடை விட பெருசு அல்லது அதை விட இது சின்னது அப்படின்னு நம்ம எதனால அறிகிறோம்? அனுமானத்தினால அறிய முடியுமோ? முடியாது. ரேகா உபரேகாதி கிராஹகத்துவம் பிரத்யட்சத்தினால்தான் முடியும், அனுமானத்தினால முடியாது. இப்ப என்ன பண்ணணும், அனுமானத்தோட பிரத்யட்சம் பிரபலம் அப்படின்னு ஒத்துண்டாகணும். ரேகா உபரேகாதி கிராஹகத்வாது அனுமானாதி அனிவர்த்தித திங்மோகாதி நிவர்த்தகத்வாச்சா. இப்ப ஒரு ஊருக்கு போறேன், இந்த ஊருக்கு போறேன், அந்த ஊர்ல போய் காலம்பர சந்தியாவந்தனம் பண்ணணும்னு பாக்குறேன். எது கிழக்குன்னு தெரியல, என்ன பண்ணுவேன்? எது கிழக்குன்னு தெரியலன்னா சூரியோதயம் ஆன பிறகுதான் உங்களுக்கு தெரியும். சூரியோதயத்துக்கு முன்னாலேயே சந்தியாவந்தனம் பண்ணணும். என்ன பண்ண போறது நீங்க இப்படி இருக்கிற காலத்துல? அப்ப ஏதாவது அனுமானத்தினால் அது போகுமோ? போகாது. இது கிழக்கு, இங்க சூரியன் ஒதுக்க போகின்ற காரணத்தினால் அப்படின்னு சொன்னா இது கிழக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி பண்ணுவேன் சந்தியானம் இல்ல, அதை செயல பண்றவாளுக்கு தான் அது தெரியும், மற்ற வாழ்க்கை தெரியாது. இது வரதுக்கு முன்னாடி சொல்றாரு சார், நான் நிஜமா நான் எனக்கு தெரியாத சரி இருங்க. அந்த டைரக்ஷன் இருக்கிறது, அந்த டைரக்ஷன் இண்டிகேட்டர்லயும் என்ன ஏது அப்புறம் பார்த்துப்போம். நீங்க சொல்றது ரைட். அப்படி இருந்த போதிலும் அனுமானத்தினால அது போகாது. டைரக்ஷன் இண்டிகேட்டர் நீங்க சொன்னதும் பிரத்யட்சத்துக்குள்ள இருக்கிறதா, பிரத்யட்சமா காட்டுறதோ இல்லையோ அதான் பிரத்யட்சம் பிரபலம் ஒரு விஷயம் சொல்றான். அதனால அது பிரத்யட்சம் தான் இருக்கு. ஆனாலும் இப்ப இது அனுமானத்தினால இது போகாது, பிரத்யட்சத்தினால்தான் தீர்மானமாகும். ஆகையால் பிரத்யட்சம் பிரபலம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கணும். இது தேதுனா ஸ்வாச பிரத்யட்சஸ்யாபி உபஜீவியத்வேன சைத்யானமிதி பிரதிபந்தகத்துவ சாமியாத். ஸ்வாச பிரத்யட்சம் இருக்கு பட்சல, எது ஸ்வாச பிரத்யட்சம் எங்கே வரும்?
அக்னியே அனுஷ்ணா அப்படிங்கிற அனுமானத்துல அங்கே சுவாசம் தொட்டு பார்த்து தானே தெரிஞ்சுருக்கு. நெருப்பு சுடுறதுன்னு எப்படி தெரிஞ்சிருக்கு? தொட்டு பார்த்து தெரிஞ்சிருக்கு. சுவாச பிரத்யட்சத்தியாதி உபஜீவியத்வேன அது உபஜீவியமா இருக்கிறதுனாலேயே சைத்தியானமிதிக்கு பிரதிபந்தகமாகும். வேற இன்னொன்னு சக்ஷுராதினா தர்மியாதி கிரகேபி அந்த நெருப்பு என்கிறது கண்ணால பார்த்த போதிலும் ஸ்வசம் வினா சாத்திய பிரசித்தேர் அபாவா ஸ்வசம் வினா தோல் இல்லாத போனால் சாத்திய பிரசித்தி. இது அக்னியே அனுஷ்ணா. அனுஷ்ணகாங்கிறது எப்படி வரும்? தொட்டு பார்த்தா நெருப்பு பார்த்தா ஒன்னும் உஷ்ணமா அனுஷ்ணமான்னு தெரியாது. ஒரு தடவை தொட்டு பார்த்தா தான் தெரியும் அவருக்கு, ஓஹோ இது சொல்றது. அந்த தொட்டு பார்த்து தான் உபஜீவித்து ஆகும். சக்ஷுராதினா தர்மியாதி கிரகேபி ஸ்வசம் வினா சாத்திய பிரசித்தேர் அபாவா ததாச்ச ந ஜாஸ்தியா பிராபல்யே மானமஸ்தி. ஆகையால் பிரத்யக்ஷம் பயிற்றல் பிரத்யக்ஷமாக இருக்கிற காரணத்தினாலேயே அது பிரபலம் என்று சொல்ல முடியாது. பிரத்யக்ஷமானது நான் சர்வதா பிரபலம் பிரத்யக்ஷமா இருக்கிறதுனாலேயே அப்படின்னு சொல்ல முடியாது. பிரத்யக்ஷத்துக்கும் அது பிரமாணம் உயர்ந்தது என்று சொல்றதுக்கு வேற காரணம் வேணும். அக்ரஹீத கிராஹகத்துவம் அப்படி இது காட்ட பிரத்யக்ஷம் தான் இல்ல, அது உபஜீவியம்னு சொன்னா அதுக்கு பதில் சொன்னார். இப்ப தது அக்ரஹீத கிராஹித்துவம் அப்படி ந பிராபல்யே பிரயோஜனம். அதுக்கப்புறம் என்னோட சொன்னா பிரத்யக்ஷமானது அனுமானத்தினால அறிய முடியாததான விஷயத்தையும் அறிவிக்கிறது. அனுமானத்தினால நமக்கு எந்த சந்தேகம் நிவர்த்திக்காதோ அந்த சந்தேகத்தையும் பிரத்யக்ஷம் நிவர்த்திக்கிறது. அப்ப இதை விட கிரேட் தானே சார்? சொல்லுங்க பார்க்கலாம். இது பெரிய கோடு இது சின்ன கோடு என்கிறது அனுமானத்தினால அவங்களால தீர்மானம் பண்ண முடியாது. இது எதனால? கண்ணால பார்த்தாதான் தெரியும். திங்மோகம் இது எது கிழக்கு எது மேற்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்த வாக்கியம் யாராவது தெரிஞ்சவர் சொல்லணும், இல்ல நேரா சூரியனை பார்க்கணும், அவ்வளவுதானே தவிர வசுதா வேற அனுமானம் முடியாது. மற்ற பிரமாணத்தினால எந்த சந்தர்ப்பத்தினாலையும் அறிய முடியாததான விஷயத்தை காட்டுவதனால் பிரத்யட்சமானது பிரபலம் அப்படின்னு அவன் சொன்னான். இவர் சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கப்ப ரெண்டு பேரும் ஒரே அம்சத்தை இது பண்ணினா அதுல யாரு பிரபலம் தீர்மானம் பண்ணலாம். இப்ப ரன்னிங் ரேஸ்ல ஒருத்தர் வேகமா போவார், இன்னொருத்தர் ஹை ஜம்ப்ல வருவார். இவருக்கு ஹை ஜம்ப் தெரியாது, அவருக்கு ரன்னிங் ரேஸ்ல ஓட முடியாது. அதனால யார் பிரபலம் எப்படி கண்டுபிடிப்பேன்? ரெண்டு பேரும் ரன்னிங் ரேஸ்ல போட்டேன்னா அவரோட இவர் ஃபாஸ்ட், அதனால இவருக்கு பிரைஸ்ன்னு சொல்வேன். ரெண்டு பேரையும் எது பிரபலம் எது துர்பலம்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேருக்கும் ஒரே டெஸ்ட் தான் வைக்கணும். அதுலதான் இவர் இங்கிலீஷ்ல ரொம்ப பெரியவர், அவர் சமஸ்கிருதத்துல ரொம்ப பெரியவர்னு அப்படி இருக்கிற காலத்துல இவர் ரெண்டு பேருக்குள்ள இவர் இதனால பெரியவர் சொல்ல முடியுமோ? முடியாது. அதே மாதிரியே எந்த விஷயத்துல ரெண்டு பிரத்யட்சமும் அனுமானமும் ஒன்றாக பிரவர்த்திக்கிறதோ அப்பொழுது எது சீக்கிரமாக பிரவர்த்திக்கிறதோ எது பிரமாணமாக இருக்கோ அது உயர்ந்ததுன்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா பிரத்யட்சமானது அனுமானம் நுழையாத இடத்துல நுழையறதுனால பிரபலம்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பிரத்யட்சம் காட்டாத விஷயத்தை சிலது அனுமானம் காட்டலாமே, அது போல இருந்ததுன்னு வச்சுக்கோ. அப்ப எது பிரபலம்னு சொல்லுவேன். என்னாச்சு? பிரத்யட்சம் அனுமானம் இந்த ரெண்டுல பிரத்யட்சமானது அனுமானத்தினால காட்டாத விஷயம் பிரத்யட்சம் காட்டி கொடுக்கிறது என்று சொன்னேனால் அதை விட இது வேறு பிரமாணம்னு தெரியும், அவ்வளவுதான் ப்ரூவ் ஆகும். அதை விட இது உயர்ந்ததுன்னு ப்ரூவ் ஆகாது. ஞாபகம், பிரத்யட்சம் ஒண்ணு இருக்கு, அனுமானம் ஒண்ணு இருக்கு. அனுமானத்தினால தெரியாத விஷயங்களும் பிரத்யட்சத்துல தெரியறது அப்படின்னு சொன்னா அனுமானம் வேற பிரமாணம் பிரத்யட்சம் வேற பிரமாணம்ங்கிற அளவுக்குத்தான் வருமே தவிர அதை விட இது உயர்ந்தது என்று சொல்ல முடியாது. அதான் பாருங்க, ததகிரஹீத கிராஹித்வம் அபி ததகிரஹீத அனுமானாதி அகிரஹீத கிராஹித்வம் அறியப்படும்படி பண்ணுவது ந பிராபல்யே பிரயோஜனம். இது பிரத்யட்சம் பிரபலம் என்று சொல்றதுக்கு அது காரணம் இல்லை. ஏன்? பிரத்யட்ச அகிரஹீத தர்மியாதி கிராஹகத்வேனா. இப்ப தர்மாதர்மங்கள் இருக்கு. உங்களை பார்த்தா நீங்க புண்ணியம் பண்ணினீங்களா பாபம் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியுமோ? தெரியும். எப்படி தெரிஞ்சிருக்கணும்? நீங்க சாதாரணமாக எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா என்ன ஆச்சுன்னு நிறைய பணம் வருது, நிறைய சௌக்கியமா ஆனந்தமா இருக்கேன். நான் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஒரு அடி முன்னால போட்டா 4 அடி தடுக்கிறது பின்னால என்ன சொல்றான்?
2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும், ஈக்குவல் சந்தர்ப்பங்கள். ஆனாலும் என்ன ஆச்சுன்னு அவர் ஒரு எஃபர்ட் எடுத்த டக்குன்னு நடக்கிறது எல்லாமும் நல்ல லாபம் வருது. நம்ம ஏதாவது பண்ணினா கீழே தடுக்கிறது. இப்ப என்ன பண்ண பொருள் இப்படி இருந்த என்னன்னு கேள்வி கேட்பல், ஆல் அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் அப்படி வச்சுக்கணும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஓஹோ சார் இவர் ஜென்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணியிருக்கார் சார், அதனாலதான் தொட்டதான் தங்கமா வருது சார். நம்ம ஜென்மாந்தரத்துல பாபம் பண்ணியிருக்கோம், அதனால கீழே நழுவி போயிட்டு இருக்கோம் இப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்ப இது எதனால தெரியாது? தர்மா கர்மாதிகள் அவர் புண்ணியம் பண்ணியிருக்கார் பாபம் பண்ணியிருக்கார். அந்த புண்ணியமோ பாபமோ உங்களுக்கு கண்ணால தெரியுமோ? தெரியும். அதுக்கு என்ன பேரு? அதீந்திரியம் இருக்கு. தர்மா தர்மங்கள் அதீந்திரியம். ஆனா தர்மா தர்மம் இருக்கு, அது எப்படி இருக்குன்னா அதனுடைய எஃபெக்ட பார்த்து ஓஹோ அவர் புண்ணியம் பண்ணியிருக்கார் இவர் பாவம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அனுமானம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பிரத்யட்சத்தினால தெரியாத விஷயம் அனுமானத்தினால தெரியறது இல்லை. இப்ப பிரத்யட்சத்துல அனுமானம் பிரபலம் சொல்றீங்களா? நீங்கதான் அதுல தெரியாத விஷயம் இது தெரியறதுனால இதுதான் வசதி. ரேகோபராசாது திங்மோகாது இவைகள்லாம் அனுமானத்தினால தெரியாது, பிரத்யட்சத்தினால்தான் தெரியும். ஆகையால் பிரத்யட்சம் வசதின்னு நீங்க சொன்னீங்க, ஒத்துண்டா சார்? இப்ப சொல்றேன், பிரத்யட்சத்தினால தெரியாத தர்மாதி விஷயங்கள் அனுமானத்தினாலையும் சாஸ்திரத்தினாலையும் தெரியறதுனால பிரத்யட்சத்தை விட அனுமானம் வசதின்னு ஒத்துக்கிறா நீங்க? சொல்லுங்க பாருங்க. இப்ப என்னாச்சு, ஒன்னு அறியாத விஷயம், ஒரு பிரமாணத்தினால அறியாத விஷயம் இன்னொரு பிரமாணத்தினால அறியப்படுமே. ஆனால் இதை விட அது உயர்ந்தது என்று தாங்கள் சொல்ல முடியாது. ஆனா என்ன சொல்லலாம், இதை விட அது வேறானதுன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். அதை விட அது உயர்ந்ததுன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இப்ப என்னாச்சு, பிரத்யட்சத்தினால தெரியாத விஷயங்கள் சிலது அனுமானத்தினால தெரிகிறது. எது? தர்மாதி இல்லை. அனுமானத்தினால தெரியாத விஷயங்கள் சிலது பிரத்யட்சத்தினால தெரிகிறது. இது பெரிய கோடா சின்ன கோடா இல்ல இது கிழக்காம இருக்கா, இவைகள்லாம் பிரத்யட்சத்தினால தெரியுது. ஆகையால் சிலது பிரத்யட்சத்தினால தெரியாது அனுமானத்தினால தெரியாது, சிலது அனுமானத்தினால தெரியாது பிரத்யட்சத்தினால தெரியாது. ஆகப்பட்டு என்ன தீர்மானம் இருந்தது, பிரத்யட்சங்கிற ஒரு பிரமாணம் வேறு, அனுமானம்ங்கிற ஒரு பிரமாணம் வேறு. ஆகையா அவ்வளவுதான் தெரியுமே தவிர இதை விட அது உயர்ந்தது என்று யாராலையும் சொல்ல முடியாது. தகிரஹீத கிராஹித்வமபி ந பிராபல்யே பிரயோஜகம். பிரத்யட்ச அகிரஹீத, பிரத்யட்சத்தினால் கிரகிக்க முடியாததான தர்மாதி கிராகத்வேன, ஆதின தர்மம் அதர்மம் இவைகள்லாம் அதீந்திரிய பொருள்களை அறிவதனால் பிரத்யட்ச பிரமாணத்தேவ பிராபல்யாபத்தே, பிரத்யட்ச பிரமாணமே பிரபலம் என்று சொல்ல வேண்டி நேரிடும். நாபி அனுமானாதி அனிவர்த்திக்க திங்மோகாதி நிவர்த்தகத்வேன பிராபல்யம், அனுமானத்தினால போக்க முடியாததான திங்மோகாதிகள். திங்மோகம்னா எது கிழக்கு எது மதிக்கு தெரியாத விஷயம், அனுமானத்தினால போகாது. ஆனா அது எதனால போகும்? பிரத்யட்சத்தினால போகும். சூரியன் எதிர்க்க உதிச்சாரையனால் இதான் சார் கிழக்குன்னு நிச்சயமா தெரிஞ்சுக்கு வரும். அப்ப அனுமானத்தினால நீக்க முடியாததான திங்மோக பிரமத்தை பிரத்யட்சம் நீக்குவதனால் பிரத்யட்சம் பிரபலம் அப்படின்னு அவன் சொல்லுவான். இது ஒரு கான்ஸ்டன்டா நம்ம சொல்லிருக்கோம். இனிமேல ஒரு 50-60 பக்கம் வரைக்கும் அவன் பிரத்யட்சமே பிரபலம், அவனால முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி பார்ப்பான். நீங்க அவன் என்ன இருந்தாலும் கீழே இழுத்து பிரத்யட்சம் பிரபலம் இல்லையான்னு சொல்ல போற. இது கொஞ்ச நாளைக்கு இப்படி ஓடிட்டே இருக்கும். என்னென்ன விவகாரங்கள் இருக்கோ அத்தனை. ஆனா இந்த விஷயத்துல நிறைய எக்ஸ்ட்ரீனியஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப என்னாச்சு, பிரத்யட்சமானது பிரபலம்னு சொல்ல முடியாது. நாபி அனுமானாதி அனுவர்த்தித, அனுமானம் சாஸ்திரம் இவைகள்னால போக்க முடியாததான திங்மோகாதி நிவர்த்தகத்வேன, திங்மோக பிரமங்களை போக்குவதனால் பிராபல்யம், பிரத்யட்சம் தான் பிரபலம் என்று சொல்லாதீர்கள். ஏதாவதாகி பிரத்யட்சத்தின் அனுமானத்தினால போக்க முடியாதான விஷயங்களை போக்குவதனால் என்ன ஆச்சு, பிரத்யட்சம்ங்கிறது அனுமானத்தை விட வேற பிரமாணம், அவ்வளவுதான் தெரிஞ்சது. அவ்வளவே ஒழிய அதை விட உயர்ந்ததுன்னு தெரியல. ஏகாவதாகி வைதர்மிய மாத்திரம் சித்தம், இதை விட அது வேறானது, அவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. அனுமானம்னு ஒரு பிரமாணம், பிரத்யட்சம்னு வேற ஒரு பிரமாணம், அதை விட இது வேறானது, அவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. பிராபல்யம் கிடைக்கல. நக தாவதா இதர பிரமாணாபேட்சையா பிராபல்யம் பவதி, இதை விட அது வேறுன்னு அறிஞ்சத்தினாலேயே இது அதை விட உயர்ந்ததுன்னு ஒன்று வர முடியாது. அவ்வளவு. நக தாவதா இதர பிரமாணாபேட்சையா பிராபல்யம் பவதி அந்யதா, அப்படி ஒத்துக்கலைன்னா துவாக பிரத்யட்ச அனிவர்த்தித வம்சோரக பிரம நிவர்த்தகத்வாது,
சக்ஷுஷோபி ஸ்வகபேட்சையா பிராபல்யம் சிவபா. இப்ப சுவாச பிரத்யட்சத்தினால போக்காது வம்சோரக பிரமம். வம்சம்னா மூங்கில். மூங்கிலுக்கு போட்டிருந்தான், இருட்டுல போனான், அது தொட்டு பார்த்தான். தொட்டு பார்த்தா அது பாம்புன்னு பயந்துட்டான். அது ஏன்னா இங்க மூங்கில் இருக்குன்னு தெரியாது. சாதாரணமாக நம்ம மக்கள் மூங்கில் எங்க இருக்க யாரோ கொண்டு வந்து அங்கே போட்டிருக்கான், இருட்டா இருந்தது, அங்கே போனா தோட்டான். அது வேற பிராரதம் சரியா இல்லை. அந்த மூங்கில் கட்டை எப்படி இருந்தது, கொஞ்சம் ஈரமா இருந்தது. தொட்டு பார்த்தா நடுங்கி விட்டாங்கம்மா. யாரோ சொல்றது, இது வரைக்கும் சினிமா போய் பார்த்திருந்தான், அது ஒரு ஸ்னேக் பார்க்க போயிருந்தான், ஏதோ வச்சுங்க இந்த பாம்பு பயமாவே இருக்கு, கிட்ட வந்தா காலுக்கு தொட்டுச்சு என்னமோ இருக்கு, ஐயோ பாம்புன்னா நடுங்கினா. அது தொட்டா பாம்புன்னா நடுங்கினா அது பாம்பு இல்லைன்னு போகல, ஒரு தொட்டுதானே பார்த்தாங்க, இருந்தாலும் போகல. ஆனா டக்குன்னு லைட் போட்டதுன்னா இவருக்கு கட்டாது. என்னாச்சுன்னா தொட்டு பார்த்தால் அது இந்த பாம்பு இல்ல வெறும் மூங்கில்னு தெரியாது, லைட் போட்ட பிறகு தெரிஞ்சது. இப்ப அது பாம்பு எனக்கூடியதான பிரமத்தை தோலானது நீக்கவில்லை. ஆனா எது நீக்கிட்டு, கண்ணால பார்க்கறதுதான் நீக்கப்பட்டு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, எதனால எது போகலையோ எதனால எது போச்சோ அது பிரபலம், அதை விட இது பிரபலம். ஆகையால் தோல் எனக்கூடியதான பிரமாணத்தை விட கண்ணுங்கிற பிரமாணம் வருஷத்தையும் ஒத்துக்கிறா, ஒத்துப்பானா? இப்ப பாத்தீங்கன்னா அதனால போக்க முடியாத விஷயம் இது போக்கி இருக்கு. இது பாம்பு இல்ல அப்படிங்கிற பாம்பு எனக்கூடியதான பிரமத்தை நீக்கி இருக்கு. எது? கண்ணானது. தோலானது நீக்கி இருக்கா? தொட்டு பார்த்து தெரிஞ்சதா? இல்ல. அப்ப தோலை விட உங்களுக்கு பிரத்யட்சம் கண்ணு பிரபலம்னு ஒத்துக்கொள்ள முடியாது. ஆகையால் அதனால நிவர்த்திக்காத விஷயம் இதனால நிவர்த்தித்தது என்றால் அதை விட இது உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, அதை விட இது வேறானதுன்னு தான் சொல்ல முடியும். அந்நியதா அப்படி ஒத்துக்கலைன்னா சுவாச பிரத்யட்ச அனிவர்த்தித, தோல் எனக்கூடியதான பிரத்யட்சத்தினால் அனிவர்த்தித நீக்காததான வம்சோரக பிரமத்திய, வம்சம்னு சொன்னா மீன், இது மூங்கில், அதுல பாம்பு எனக்கூடியதான பிரமத்தை நிவர்த்தகத்வாத் போக்குவதனால் சக்ஷுஷா அப்படி கண்ணை விட கண்ணானது ஸ்வகபேட்சையா பிரபலம், தோலை விட கண்ணுதான் பிரபலமான பிரமாணம்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். வேண்டாம். ததச்ச சித்திர நிம்னோன்னத ஞானத்திய, அவன் என்ன சொன்னான், ஆமா சார்ட்டான். ஏன்னா ஒரு பிடிவாதம்னு சில பேருக்கு வந்துருக்குன்னா எதையும் ஆமாம்பா. பெருட தோலை விட கண்ணுதான் பிரபலம் அப்படின்ட்டான். ஆமா, தோலை விட கண்ணுதான் பிரபலம், எல்லாமே பிரத்யட்சம் தான். அது சுவாச பிரத்யட்சம், இது சாட்சிக பிரத்யட்சம் இருந்த போதிலும் அவன் ஆமா சார் தோலோட கண்ண பிரபலம் அப்படின்ட்டான். அப்படின்னு சொன்ன அவனுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லையோ? இதெல்லாம் இந்த அத்வைதிக்கு தான் தெரியும். இது தர்க்கம் என்னத்தான் வாசிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்து உலகத்துல இருக்கிற விஷயங்களை பார்த்தே உலகத்துல அவன் கையில இருந்து தடி வாங்கி அவனையே அடிக்கிறதுங்கிறது ஒரு விசேஷமான குணம். அது அத்வைதத்துல தான் வரும், வேற காரணம் மற்றவாளுக்கு வர. இவனுக்கு நான் ஓகேன்னு சொல்லிவிட்டான்னு வச்சுங்களேன், சரி தோலை விட கண்ணு பிரத்யட்சமான உயர்ந்ததான பிரபலமான பிரமாணம் அப்படின்னு சொன்னீரையானால், அப்ப அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் நான் வச்சுட்டு இருக்கேன். என்னது? சித்திர நிம்னோன்னத ஞானஸ்ய சாட்சுஷஸ்ய தத்விரோதி சுவாச ஞானாது பாரோ நஸ்யா. கேலண்டர்ல ஒரு பொம்மை போட்டிருக்கேன் சார். அந்த பொம்மை எப்படி இருக்குன்னு அந்த 3 டைமென்ஷனல் எஃபெக்ட் கொடுத்துருக்கான். அந்த பொம்மையை பார்த்தா அத்ரூபமா இருக்கு. அது என்னமோ மலை இருக்கா போலையும் அந்த உச்சி இருக்கா போலையும் அங்கிருந்து மேல வந்து அருவி போலையும் பார்க்க. அது பார்த்ததுமே இவன் நிஜமாகவே அங்க இருக்கா போலான்னு சொல்றான். சிராத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வால் பேப்பர்னு ஒட்டியிருப்பான், வெறும் கேலண்டர்ல செவரு முழுக்க அப்படியே ஒட்டியிருப்பான். ஆக்சுவலா நிஜமாகவே அப்படியே இருக்கும். இவன் என்ன கிட்ட போய் அதை தொட்டு பார்த்தான். தொட்டு பார்த்து அதடா வெறும் பேப்பர் தானாங்கிறான். இப்ப விவகாரம் என்ன, அது 3 டைமென்ஷன்லாம் நிஜமாகவே இருக்கா போல காணப்பட்டது. அது கண்ணான் உங்களுக்கு என்ன காணப்பட்டது? அது சித்திர நிம்னோன்னதம், அது உயர்ந்ததாக இருக்கு, குட்டையாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் காட்டப்பட்டது, கண்ணால காட்டியது. ஆக்சுவலா கிட்ட போய் தோலா தொட்டு பார்த்தேனால் அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றது. இப்ப வர கண்ணை விட சுவாச பிரத்யட்சம் பிரபலம் ஆயிடுச்சு. இப்ப கண்ணை விட தோல் வசத்தையும் சொல்லணும், முன்ன தோலை விட கண்ணு வசத்தையும். என்ன நீங்க வரிசை உலகத்துல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தேனால் இதை விட அது வேறுன்னு வேணா சொல்லலாமே தவிர இதை விட அதுவே உயர்ந்தது என்று எல்லாரையும் சொல்ல முடியாது. நம்ம இப்படியும் ஏமாறோம் அப்படியும் ஏமாறோம். கண்ணால ஏமாறுற இடங்களும் இருக்கு, தோலால ஏமாறுற இடங்களும் இருக்கு. வாழ்க்கையில எத்தனையோ பட்டு இருக்கும்.
ஆகையால இதை விட அது வசதி என்று சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்நிய ததக்க சித்திர நிம்னோன்னத ஞானத்து அச்சுஷத்திய தத்விரோதி துவாச பிரத்யாச ஞானாது பாதோ நயா. இது வரைக்கும் கீழே சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. ததஸ்ட பிரத்யுத அதோட இல்ல ஆகமத்தீவ சர்வத பிராபல்யம் ஸ்மாரியதே. இப்ப இதுல இருந்து ஒரு முக்கியமா தெரிஞ்சுக்கணும், நம்ம அத்வைதத்துல ஒரு உயர்ந்ததான ஒரு சித்தாந்தம் இங்க சொல்றாங்க. ஆகமத்தீவ சர்வதா பிராபல்யம் ஸ்மாரியதே. ஆகமம்னா ஸ்ருதி, அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சைவாகமம் சாஸ்திராகமம் சொல்றாலே அது இல்ல, அது ஆப்த வாக்கியத்துக்கு கீழே வரும். இவாளுக்கு அவன் அதையும் பிரபலம்னு சொல்லிட்டு இருக்க. ஆகதம் சிவவஸ்திரேத்திய கதந்த கிரிஜானமே. அதனால ஆகதம் தான், ஆகமம் தான். ஆகதம் சிவவஸ்திரேத்திய, சிவனுடைய 5 சத்தியோஜாதம் வாமதேவங்கிற 5 முகத்துல இருந்து வந்தது. கதந்த கிரிஜானமே, அம்பாளுடைய காதல் போய் விழுந்துதான். அதனால அது ஆகமம் அப்படின்ட்டான். அப்புறம் நிர்கதம் கிரிஜாமக்காது ஆகதம் சிவசக்தியா இது சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அது வேற, அது சொல்லப்படாது. அதெல்லாம் ஆப்த வாக்கியம் நம்ம சொல்றோம். நமக்கு ஆகமம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸ்ருதி, வேதங்கள், உபனிஷத்துக்கள், அதான் இங்கே ஆகமம். அதனால அந்த கிரந்தம் வாசிக்கிறது இந்த கிரந்தத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்க ஆகமம்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேதங்கள், உபனிஷத்துக்கள், அவ்வளவு. அதனால பிரத்யுத ஆகமத்தீவ சர்வத பிராபல்யம் ஸ்மாரியதே. எல்லாத்த விட வசதி வேதம் தான். அதுல ஒரு விதமான சந்தேகத்துக்கு இடம் இல்லைன்னு. அது அப்ராமான்ய சங்கா கலங்கிதம் இல்ல, அது சர்வதா ஸ்வத பிரமாணம். இது ஒரு நாள் யாராலையும் எழுதப்படல, ஞாபகம். அது யாரும் எழுதல. பரமேஸ்வரன் கூட அதை வெளிக்கொண்டு வந்தாரே தவிர அதை எழுதல. போன ஜென்மாவில் இருக்கக்கூடியதான வேதங்களை, கல்பத்தில் இருக்கிற வேதங்களை ஓங்கார ரூபமா தன்னிடத்துல ஒடுக்கி கொண்டு மறுபடியும் அதை யோ பிரம்மாணம் விதகாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகிணோதி தஸ்மை அப்படின்னு சதுர்முக பிரம்மா ஹிரண்யகர்ப்பருக்கு அவர் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு. அவர் அப்புறம் ஓங்காரமாக வெளியில வந்தது, சப்தங்கள்லாம் வெளியில வந்தது. ஆகையால் எல்லா வேதங்களும் போன கல்பம், அதுக்கு முன்னாள் கல்பம், அதுக்கு முன்னாள் கல்பம் எப்படி இருந்ததோ அதேதான். ஒரு ஸ்வரமோ உதார்த்தமோ அனுதார்த்தமோ ஸ்வரிதமோ அது ஏதோ மாறல, அக்ஷரமும் மாறல, அப்படியேதான் வந்துட்டு இருக்கு. அதனால அது ஸ்வத பிரமாணம். அதனால வேதத்துக்கும் மற்ற பிரமாணங்களுக்கும் ஒரு விஷயத்துல விரோதம் வந்தால் எது பிரபலமாகும்? வேதம்தான் பிரபலமாகும். இது முக்கிய சித்தாந்தம். ஆனா மற்றவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்க, அந்த வேதமானது இதர பிரமாணங்களை வச்சிருந்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் முக்கியமான டிஃபரன்ஸ். அதுதான் பிரத்யுத ஆகமத்தீவ சர்வத பிராபல்யம். ஆகமத்துக்குத்தான், வேதத்துக்குத்தான் சர்வதா மற்ற எல்லா பிரமாணங்களை விட பிராபல்யம் ஸ்மாரியதே. பிராபல்யமாகமத்தீவ ஜாத்யாதேஷு த்ரிஷு ஸ்மிருதம் அப்படின்னு பிராபல்யம் ஆகமத்தீவ. ஜாத்யா பிராபல்யம் எதுக்கு? அனுமானத்துக்கு, இது ஸ்ருதிக்குத்தான் அப்படின்னு. இது வைதிகார்த்த விஷயம் இது வாக்கியம். அதுக்கு மேல பாருங்க, அவனுக்கு எவ்வளவு கோபம் இருக்கு மனுஷர்கிட்ட. அத்வைதி அது வைதிகமான விஷயங்கள்ல சன்னியாசனம் எப்படி பண்ணணும், சூரியோபஸ்தானம் எப்படி பண்ணணும், சாதனம் எப்படி வைக்கணும், இது போல விஷயங்கள்ல சாஸ்திரம் சொல்லணும். அது போல விஷயங்கள்ல சாஸ்திரம் வேற, பிரத்யட்சம் வேற. பிரத்யட்சமா நம்ம யார் சாப்பிடுறாளோ அவளுக்கு தான் திருப்தி வருது. சாஸ்திரத்துல ஒருத்தருக்கு சாப்பிடுறாள், பித்ருதேவதைகளுக்கு திருப்தி வருதுங்கிற இந்த இடத்துல யாரை நம்புறது? பிரத்யட்சத்தை நம்புறதா, சாஸ்திரத்தை நம்புறதா? பிரத்யட்சமானது யார் சாப்பிடுறாளோ அவளுக்கு திருப்தியை தவிர ஒருத்தர் சாப்பிட்டா இன்னொருக்கு திருப்தி வராது. சாஸ்திரம் என்ன சொல்றது? இங்க ஆவாகிதமான பித்ருதேவதைகளை ஆவாகம் பண்ணினதான பிராமணன் சாப்பிட்டா பித்ருதேவதைகளுக்கு திருப்தி வருது. இதுல எது சார் வசதின்னு? சாஸ்திரம் தான் வசதி, இது ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பிரபஞ்சம் நித்தியாங்கிற இடத்துல மட்டும் சாஸ்திரம் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? இது வைதிக அர்த்தம் இல்லையே. இது பிரபஞ்சத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். சோ வைதிகமான விஷயங்கள் எது இருக்குதுனால் அந்த விஷயங்களை வேணும்னாலும் எப்பொழுதுமே சாஸ்திரம் பிரமாணம்னு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் வைதிக்கணும் இல்லையோ, ஒரு பட்சியும் வைதிக்கம் தான். அவனும் வேத அத்தியனம் பண்ணிட்டு இருக்கான், அவனும் நீங்க வேத தியானம் பண்ணிட்டு இருக்கான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ரைட்டு. ஆனா இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எங்க வருதோ அந்த இடத்துல சாஸ்திரம் பிரபலம்ங்கிறது வைதிகமான விஷயங்களில். லௌகிகமான விஷயங்கள்ல சாஸ்திரம் பிரமாணம்னு ஒத்துக்க வேண்டாம், பிரபலம்னு ஒத்துக்க வேண்டாம், சாஸ்திர பிரமாணம் தான் அப்படிங்கிற.
அத்வைத்தி பார்த்த அப்ப நன்னா தான் இருக்கு. இந்த அத்வைத்தங்கிறது லௌகிகமானு கேட்டார். இந்த அத்வைத்தம்ங்கிறது லோகத்துல உனக்கு தெரியுமோ? லோகத்துல துவைத்தம் தான் தெரியாது. நான் வேறு, நீங்க வேறு, இது வேறு, அது வேறுங்கிறது தெரியாது. துவைத்தம் லௌகிகம், அத்வைத்தம் எப்பொழுதுமே வைதிகம். ஏன்னா அத்வைத்தம் பிரத்யட்சத்தினால தெரியாது. பிரத்யட்சத்தினால தெரியாத விஷயமா இருக்கிறதுனாலதான் சாஸ்திரமே சொல்றது. ஆனா சாஸ்திரமே சாந்தம் சிவமத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தேன்னு அத்வைத்தம்னு சொல்றது. ஏன் சாஸ்திரம் சொல்றது? தியா பிரத்யக்ஷேன அனமித்யாவா எஸ்து உபாயோ நலப்யதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதத்திய வேததா. பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயோ அனுமான பிரமாணத்தினாலேயோ எது விஷயம் அறிய முடியாதோ அதை சொல்லுவதனாலதான் இதுக்கு வேதம் என்று பெயர். பிரத்யக்ஷத்தினால நான் வேறு நீங்க வேறும் தெரியாது. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லா பொருளும் பிரம்மம் தான் தெரியுமா? இந்த சவரும் நானும் எல்லாம் பிரம்மம் தெரியுமா? தெரியாது. எல்லாம் வெவ்வேறுன்னு தான் தெரியாது. ஆனா எல்லாம் நிஜமாக ஒண்ணுதான், ஒரே பொருள் தான் இருக்கு. கரண்ட்லயும் பல்புலயும் கரண்ட் தான் இருக்கு, ஃபேன்லயும் கரண்ட் தான் இருக்கு, இதுலயும் ஒரே கரண்ட் தான் இருக்கு. நம்ப விடாதுங்க. அது தெரிஞ்சு அனுபவிச்சதுக்கு தான் தெரியும். பார்க்கணும், ஓஹோ ஒரு சுவிட்சில இருந்தா வருது வழிய, ஒரே கரண்ட் தான் இருக்கும், வேற வேலை செய்யாது. இப்பதான் நம்பர் எடுக்கிறது. சாதாரண உங்களை கண்ணால பார்த்து சொல்ல முடியுமோ? முடியாது. ஆகையால் இந்த அத்வைதம் என்கிறது உங்களுக்கு பிரத்யட்சாதி பிரமாணங்கள்லாம் தெரியாது. இது சொல்லக்கூடிய எந்த பிரமாணம்? வேதம் ஒண்ணுதான். அப்ப அத்வைத்தம் வைதிகம் தானே. அப்ப வைதிகமான விஷயத்துல எது பிரமாணம்? சாஸ்திரம் தானே பிரமாணம். அப்ப நானும் சொல்லிட்டு இருக்கேன் அத்வைத்தம். நசத் வைதிகார்த்த விஷயம் இது வாக்கியம் அத்வைத்தியாபி வைதிகார்த்தத்வா. இதுல ஒவ்வொரு பதமும் நீங்க ஒவ்வொரு வாக்கியமும் அத கேள்வி சமாதானம், கேள்வி சமாதானம் என்னங்கிறது பார்த்த மனம் வீட்டுக்கு போய் இருந்தா அப்படியே இருக்கக்கூடாது. அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் அதனுடைய சுவை இருக்கும். இந்த அத்வைத்திங்கிறது நாரிகேள பாக்கம் மாதிரி. திராட்சா பழத்தை வாயில விட்டு டக்குன்னு உள்ள போயிடும். அது மாதிரி சொல்லு. அதெல்லாம் பிரகரணங்கள், ஆச்சாரியர்கள் பண்ண பிரகரணங்கள், பக்தி ஸ்தோத்திரங்கள்லாம். தவஹிதமே கம்பட்சே சுணுதி காமோ சததம் இப்படி எல்லாம் கேட்ட படிச்சாலே புரியுது. பாஷ்யங்கள்லாம் நம்ம கதலி பார்த்தோம், அது கொஞ்சம் சிரமப்படலாம். பாஷ்யத்துல என்ன பண்ணியிருக்காரு, என்ன ஆகுது. அத்வைத சித்தி பிரம்மானந்தி எல்லாம் நாரிகேள பாக்கம். சித்தின்னா நாரிகேள பாக்கம்னு சொல்லுவோம். இந்த பிரம்மானந்தி என்னன்னா அது நாரிகேளத்திலேயே மேல தோல் இருக்கிறது நாரிகேளம், மட்டை தேங்காய் மாதிரி. அது காரணம் உள்ள எடுத்து பிரிச்சு ரொம்ப சிரமப்பட்டா தான் புரியும். அதே மாதிரி இதை 4 தினம் படிச்சா நிச்சயமா புரியும். ஆனா பதம் பதமா அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். அதோட மட்டும் இல்ல, வேற எங்கேயும் இது போல கிடைக்காது. அத்வைத சித்திக்கு இப்படி வியாக்கியானம் பண்றது எங்கேயும் கிடைக்காது. இப்ப விசேஷம் என்னன்னா நம்ம எல்லாத்துக்கும் தமிழ்ல வேற அர்த்தம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். புத்தகம் இதெல்லாம் பிரிண்ட் ஆயிடுது. புத்தகம்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு நம்ம சுந்தரேசனவர். விவகாரங்கள்லாம் பிரிண்ட் பண்ணியாச்சு. அவாவாண்டிய பாகங்கள்லாம் சொல்லி எடுத்து ஆனிவர்சரி இன்னைக்கு 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி பிரிண்ட் ஆகி வந்துடும். அதுக்கு வேண்டியதான முயற்சிகள் தான் நடக்கிறது. ஆகையால் இது ஒவ்வொரு லைன் பை லைனா எப்படி இருக்கோ அப்படியே உங்களுக்கு தமிழ்ல வரப்போகுது. ஒவ்வொரு வாக்கியமும் பூர்வபட்சம் என்ன, சித்தாந்தம் என்ன, பூர்வபட்சம் என்ன, சித்தாந்தம் என்ன வரப்போகுது. அதனால அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். பண்ணிவிடுவோம். உங்க அனுகிரகத்துல எல்லாம் நடக்கணும். தத் வைதிகார்த்த விஷயம் வாக்கியம் அத்வைதஸ்யாபி வைதிகார்த்தத்வா பிரத்யக்ஷதா பிராப்தம் அனுமாகம பாதிதம் அபிது. சார் இப்படின்னு சொல்றேன், சில இடத்துல பிரத்யக்ஷமாக தெரிந்ததான விஷயமானது அனுமானம் ஆகமம் இவைகளுக்கு அனுமான ஆகம் பாதிதம், அதனால பாதிதமா இருக்கு என்று சொன்னாலும் இது பரீட்சித பிராமாண்ய பிரத்யக்ஷ விஷயம். எந்த இடத்துல பிரத்யட்சமானது பரீட்சிதமாக இருக்கோ, வேற பிரமாணம் இது ரைட்டுன்னு தீர்மானம் ஆயிடுதோ, அந்த இடத்துல வேற விதமாக அனுமானமோ அல்லது வேதமோ சொல்லுமே. ஆனால் அப்பொழுது அதுக்கு வேற அர்த்தம்னு மாத்திப்போம். அப்பிரமாணம்னு சொல்லல வேதத்தை, அதுக்கு வேதத்துக்கு வேற அர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். சோ எல்லா இடத்துலயும் நாங்க சொல்லல. சில இடத்துல பிரத்யட்சம் பிரமாணமா அப்பிரமாணமான்னு சந்தேகம் இருக்கிற இடத்துல பிரத்யட்சத்தை நம்பாதீங்கன்னு தான் சொல்றோம். பிரத்யட்சம் பரீட்சிதமாக இருக்குமே ஆனால், நம்ம டெஸ்ட் பண்ணி பிரத்யட்சம் சொல்றது கரெக்ட்னு தீர்மானமாக இருக்குமே ஆனால், அப்பொழுது மற்ற பிரமாணங்கள் அந்த பிரத்யட்சத்தோட மாறுதலாக இருக்குமே ஆனால் அப்பொழுது அதை பிரத்யட்சம் பாதிக்கின்ற நாங்க ஒத்துக்கிறோம்.
உக்தம் இது பரீட்சித பிராமாண்ய பிரத்யக்ஷ விஷயம். நனு பிரத்யக்ஷஸ்ய அசஞ்சாத விரோதித்வாது உபக்கிரமநியாயேன இவ பிராபல்யம். இதுக்கு மேல இப்ப ஜாத்தியாதி ஜாதி உபக்கிரமாதி நியாயின்னு தலை. இதுவரைக்கும் ஜாத்தியா பிராபல்யம்னு சொன்னோம். பிரத்யக்ஷம்னாலே அது பிரபலம் அப்படின்னு சொன்னதுக்கு பதில் சொல்லியாச்சு. பிரத்யக்ஷமே எப்பொழுதும் பிரபலம்னு சொல்லாதீங்கோ. எப்பொழுதும் பிரபலம்ங்கிறது சாஸ்திரங்களை தான் சொல்லணும். பிரத்யக்ஷமானது சங்கா கலங்கிதமாக இருக்கு. மற்ற பிரமாணங்கள்ல வேறாகத்தான் சொல்ல முடியுமே தவிர பிரபலம்னு சொல்ல முடியாத பிரத்யக்ஷத்தை இருந்த போதிலும் எப்பொழுது பிரத்யக்ஷம் ஆல்ரெடி வேற இன்னொரு விஷயமாக வேற இன்னொரு பிரமாணத்தினால இந்த விஷயம் ரைட்டுன்னு யதார்த்தம்னு தெரிஞ்ச பிறகு அப்படிப்பட்டதான பிரத்யக்ஷத்துக்கு விரோதமாக இன்னொரு பிரமாணம் சொல்லுமேயானால் அப்பொழுது நம்ம சொல்லலாம் பிரத்யக்ஷம் தான் பிரபலம். அந்த விஷயத்துல பிரத்யக்ஷம் பிரபலம்னு ஒத்துக்கலாம். அது வரைக்கும் ஆயிருக்கு. இதுக்கு மேல அவன் என்ன சொல்றான், உபக்கிரமாதி நியாயங்கள்னால பிரத்யக்ஷம் தான் பிரபலம் அப்படின்னு மேல சொல்றான். இப்ப இந்த உபக்கிரமாதி நியாயங்கள்னா என்ன ஏது அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். அதுக்கு நச்ச பிரத்யக்ஷஸ்ய அசஞ்சாத விரோதித்வாது உபக்கிரம நியாயேனைவ பிராபல்யம். இப்ப ரெண்டு பிரமாணங்கள் நமக்கு வருது. ஒரு விஷயத்துல ரெண்டு பிரமாணம் அப்ளை ஆகுது. ஒரு பிரத்யக்ஷத்தினால ஒரு விஷயம் தெரியாது, அனுமானத்தினால ஒரு விஷயம். இப்ப நம்ம பார்ப்போம், உலகமானது உண்மைங்கிறது எந்த பிரமாணத்தினால் தெரியுது? பிரத்யக்ஷ பிரமாணத்தினால் தெரியுது. நீங்க பாக்குற பதார்த்தங்கள்லாம் உண்மையாகத்தான் இருக்கு. ஏன்னா பசிக்கிறது, பசிச்சா சாப்பிடுறது, சாப்பிட்டா பசி தீர்றது, இது பிரத்யட்சமா அனுபவத்துக்கு இருக்கு. இப்ப அனுமானமானது இந்த துவைத்தமே தப்புன்னு சொல்றது. அத்வைத்தம் தான் ரைட்டு, பிரத்யட்சம் துவைத்தமே சரியில்லை, எல்லாம் அத்வைத்தம் தான், இந்த துவைத்த தோற்றமானது பொய் அப்படின்னு விமதம் மித்யான்னு சொல்றது. இப்ப ஒரு விஷயத்தில் பிரபஞ்சம் என்கிற ஒரு விஷயத்தில் சத்தியம் எனக்கூடியதான புத்தி பிரத்யட்சத்தினாலையும் மித்யா எனக்கூடியதான புத்தி அனுமானத்தினாலையும் வந்துட்டு இருக்கு. சோ ஒரு விஷயத்தில் இரண்டு பிரமாணங்கள் விரோதமான விஷயங்களை கொடுக்குமேயானால் இப்பொழுது ரெண்டும் உங்களால் ஒத்துக்க முடியாது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும், ஒண்ணு பொய்யாகத்தான் இருக்கணும். இதுதான் நமக்கு வந்ததான இப்பொழுது நெருக்கடி. டைலமாங்கிறதுல இப்ப என்ன வந்திருக்கு, உலகம் எனக்கூடியதான விஷயம் இது சத்தியம், இதுல இருக்கிற துவைத்தம் சத்தியம் அப்படிங்கிற அம்சம் நமக்கு பிரத்யட்சத்தினால அனுபவத்தினால தெரிகிறது. அனுமானத்தினால் நமக்கு என்ன தெரிகிறது, விமதம் மித்யா திருஷ்யத்வாதங்கிற அனுமானத்தினால இந்த துவைத்த தோற்றம் எல்லாம் பொய் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. இந்த பிரபஞ்சம் எனக்கூடியதான ஒரு விஷயத்தில் இரண்டு பிரமாணங்கள் விருத்தமான விஷயங்களை காட்டுவதனால் நமக்கு எதை எடுத்துக்கிறது, எதை கொள்வது, எதை தள்ளுவது எனக்கூடியதான சந்தேகம் வந்திருக்கு. இப்ப அவன் என்ன சொல்றான், உங்களுக்கு முதல்ல எந்த ஞானம் வந்திருக்கு, துவைத சத்தியங்கிற ஞானம். இந்த ஞானம் வரப்ப உங்களுக்கு வேற ஏதாவது விரோதம் தோணித்தோ, இந்த ரைட்டா இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு டவுட் ஏதாவது வந்ததோ? வரவே இல்லை. சோ அசஞ்சாத விரோதமா இருந்தது. அப்பொழுது வந்ததான அந்த அறிவானது தனக்கு விருத்தமான ஓர் அறிவையும் கொடுக்காமலேயே வந்தது. அது என்னது, அசஞ்சாத விரோதமாக வந்தது. ஆனா விமதம் மித்யா திருஷ்யத்வாதன் வந்தது பார்த்தீங்களா, இந்த அறிவு வருது. இந்த அறிவு வரப்ப எப்படி வந்ததுன்னு இதை நான் சொல்லும் பொழுது தப்பா சொல்றாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமாகத்தான் வருது. ஏன்னா நம்ம லோக அனுபவத்துக்கு விரோதமாகத்தான் சொல்லிட்டு இருக்கு. இப்ப இது என்ன, சஞ்சாத விரோதம். ரெண்டாவது பிரமாணம் எப்படி இருக்கு, தான் வரும் பொழுதே அந்த விரோதியோடையே இவர் சொல்றது ரைட்டா தப்பா. அதான் வேதாந்தத்துல அத்வைத்தத்திலேயே வந்த பொருளே ப்ராப்ளம். அத்வைத்தம் வாசிக்கிறவா எல்லோருமே சொல்றது நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டா தான் இது இருக்கு, யுக்தி யுக்தமாகத்தான் சார் இருக்கு, ஆனா அனுபவத்துக்கு வரலையே அப்படின்னு பேசிட்டு இருக்க. இப்ப என்ன சார், இப்ப அனுமானமானது சஞ்சாத விரோதியா இருக்கு, அசஞ்சாத விரோதியா பிரத்யட்சம் இருந்தது. சோ இந்த ரெண்டுக்கும் ஒரு விரோதம் இங்க வந்து சேர்ந்தது. விரோதம் வறுமையானா இப்ப என்ன பண்றது சார் இதுக்கு அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வர்றத மீமாம்சக்கால் தீர்மானம் பண்ணியிருக்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது போல ஒரு ப்ராப்ளம் வந்தா இதுக்கு முன்னால எப்படி நம்ம வாழ்க்கையிலயும் அப்படித்தானே, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா என்ன பண்றோம், போய் பாட்டி அம்மாவை கேட்கிறோம், நான் இப்படி வந்திருக்கேன் என்ன பண்றது. அதான் அந்த
மாமா பிள்ளாத்திரியும் இப்படித்தான் வந்தது, இப்படி சரி பண்ணினா அப்படின்னு சொல்லுவார். அது இப்ப இந்த காலத்துல போயிட்டு இருக்கு. பெரியவர்கள் எல்லாம் நம்ம நம்புறது இல்லை. முன்காலத்துல இவ்வளவு இது வந்ததுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்துல ஒரு அட்வான்டேஜ் என்ன, வாழ்க்கையில துன்பங்களோ கஷ்டங்களோ வந்தா இவங்களுக்கெல்லாம் என்ன சமாதானம் ஒரு காலத்துல பண்ணினாலும் அந்த பாட்டி சொல்லிட்டே இருந்தா நடந்துட்டு இருந்தா. அதே மாதிரி நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நமக்கு முன்னால ஒரு மகாத்மா இருக்கார், யாரு, இந்த ஜெய்மினியார். அவ இது தீர்மானம் நிறைய விஷயங்களை தீர்மானம் பண்ணி வச்சிருக்க. என்ன, நீங்க ஒரு 10 உபநிஷத்து இருக்கிற வாக்கியங்களை தான் பார்த்துட்டு இருக்க. அவ 4 வேதங்கள்ல எங்கெங்க விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் தீர்மானம் பண்ணியிருக்காரு. அது சமுத்திரம் அந்த சாஸ்திரம். சாஸ்திரம்னாலே அதுக்குதான் பேர் நியாயமா. அப்படி சமுத்திரம் மாதிரி இருக்கிற சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தில் தீர்மானம் பண்ணியிருக்க. அதை சொல்லிட்டு இருக்க. உக்தம் ஹி அசஞ்சாத விரோதித்வா அர்த்தவாதோ யதாஸ்ருத ஆஸ்தேய தத்விருத்தஸ்ய வித்யுத்தேசஸ்ய லட்சணா. இது பூர்வபட்சம் தான், அது இருக்கட்டும் அப்படி. ஆனால் அவர் சொல்றதுக்கு அசஞ்சாத விரோதித்வாது அர்த்தவாதோ யதாஸ்ருதா, அசஞ்சாத விரோதியா இருக்கிறதுனால் அர்த்தவாதமானது எப்படி படிச்சிருக்கோ அப்படியே எடுத்துக்கொள்ளணும். அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன். அசஞ்சாத விரோதித்வா, அது வரும் பொழுதே ஒரு விரோதமும் அறியும் பொழுதே ஒரு விரோதமும் நமக்கு தோணாததனால் அர்த்தவாதா யதாஸ்ருதா, அர்த்தவாதமானது எப்படி கேட்கிறதோ அப்படியே எடுத்துக்கொள்ளணும். ஆஸ்தேய தத்விருத்தஸ்ய வித்யுத்தேசஸ்ய, அதுக்கு விரோதமா இருக்கக்கூடியதான விதி வாக்கியமானது லட்சணையா கொள்ளணும். தத்விருத்தேசஸ்ய விருத்தஸ்ய வித்யுத்தேசஸ்ய லட்சணா இப்படின்னு பூர்வபட்சிய தீர்மானம் என்றே பூர்வமீமாம்சத்துல. ஆகையால் அசஞ்சாத விரோதியான பிரத்யட்சம் அதைதான் எடுத்துக்கணும். சஞ்சாத விரோதியா இருக்கக்கூடியதான மித்யாத்வ அனுமானம் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க பூர்வபட்சி. பூர்வபட்சி இப்ப இந்த உபக்கிரம நியாயம்னா என்னதுன்னு பார்ப்போம். நமக்கு அது தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. இப்ப வேதத்துல ஒரு அர்த்தவாதம், அக்னே ருக்வேதா வாயோர் எதிர்வேதா ஆதித்யா சாம வேதா அப்படின்னு முதல்ல படிச்சது. அக்னேகே ருக்வேதா, அக்னியிலிருந்து ருக்வேதம் உண்டாச்சு. ஆதித்யா சாம வாயோர் எதிர்வேதா, வாயுவிலிருந்து எதிர்வேதம் உண்டாயிருக்கு. ஆதித்யா சாம வேதா, சூரியனிடத்துல சாமவேதம் உண்டாயிருக்கு. இப்படின்னு ஒரு அர்த்தவாதம் சொல்றது. அர்த்தவாதம்னு ஒரு ஸ்தோத்திரம்னு வச்சோம். இப்படி ஒரு ஸ்தோத்திரத்துல இப்படி இருக்கு. இது முதல்ல படிச்சிருக்கு. அந்த பிரகரணத்துல இதுதான் முதல்ல படிச்சது. முதல்ல படிச்சதுமே உங்களுக்கு இந்த அர்த்தம் வந்தாச்சு. அக்னியிலிருந்து ருக்வேதம், வாயுலிருந்து எதிர்வேதம், சூரியன் இடத்துல சாமவேதம் வந்தாச்சா. இது ஞாபகம் இருக்கு. அது ஆன பிறகு ஒரு பக்கம் ஆன பிறகு அது உச்சை ரிதாஸ்ரயதே உபாம் சுயஜுஷா உச்சை சாமனா அப்படின்னு உச்சை ருச்சா கிரியதே. ருக்வேதோக்தமான கர்மாவா இருக்குமே ஆனால் அங்க மத்திரங்கள்லாம் உறக்க சொல்லுங்க. எதிர்வேத விஷய விகிதமாக இருக்குமே ஆனால் அத உபாம்சு உங்க காதுக்கு மட்டும்தான் கேட்கணும். பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கக்கூடாது. நீங்க மந்திரம் சொன்னா உங்க காது கேட்கணும். மனசுலயே சொல்லிட்டு தப்பா சொல்லாதீங்க. உபாம்சுவா சொல்லணும்னு என்ன, நம்ம காதுக்கு மட்டும் நமக்கு கவனிக்கணும். ஒழுங்கா சொல்லிட்டு இருக்கோமா, இல்ல நடுவுல பாதியில விட்டோமா. விஸ்வம் விஷ்ணு வகட்காரன்ட்டான், சர்வப்பிரகரணா இதான் ஆடுதலும் இல்லை. நடுவுல இருக்க 800 நாமம் ஆயிடுச்சு, சுவாகா பண்ணிவிட்டான். சில சமயத்துல அப்படி ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும், கவனிச்சுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம காதுல விழுந்து கரெக்டா சொல்லிட்டு இருக்கோமான்னு பார்க்கணும். அது உபாம்சுவா சொல்றது. எதிர்வேதம் உபாம்சு, எதிர்வேதோக்தமான கர்மாக்கள் உபாம்சுவா. உச்சை சாமனா அப்படி இங்க கிரியத்தே எனக்கூடியதான விதி வாக்கியம் இருக்கு. இப்ப அர்த்தவாத வாக்கியம் முன்னால இருக்கு. அர்த்தவாத வாக்கியம் என்ன சொல்லிருக்கேன், அக்னே ருக்வேதா வாயோர் எதிர்வேதா ஆதித்யா சாமவேதான்னு. இந்த இடத்துல ருக்கு எதிர்த்து சாமாங்கிறதுக்கு ருக்வேதா எதிர்வேதா சாமவேதான்னு சொல்லியாச்சு. உச்சை ருச்சா கிரியதேங்கிற விதி வாக்கியம் வரும் பொழுது ருக்கு எதிர்த்து சாமம் இவ்வளவுதான் இருக்கு. ருக்குன்னா ருக்வேதத்துல வரக்கூடியதான மந்திரமும் அர்த்தமா, இல்ல ருக்வேதம் முழுக்கான்னு அர்த்தமா, ருக்வேதோக்தமான கர்மா முழுக்கான்னு அர்த்தம். இப்ப டவுட். சோ ருக்குங்கிற பதத்துக்கு ருக்வேதம்னு அர்த்தமா, இல்ல ருங் மந்திரம்னு அர்த்தமா. எஜுகுங்கிற பதத்துக்கு எஜுர்வேதம்னு அர்த்தமா, எஜுர் மந்திரம்னு அர்த்தமா. இந்த டவுட் எங்க டவுட் வந்திருக்கு நமக்கு, அர்த்தவாதத்துல வரல. ஏன்னா அர்த்தவாதம் கிளியரா சொல்லி எடுத்து.
அது அர்த்தவாதம் வேற முன்னால இருக்கு. முன்னால வரும்பொழுது நமக்கு சந்தேகம் இல்லாம வந்துருக்கு சார். ஸோ அதுக்கு என்ன பேரு? அசஞ்சாத விரோதம். சஞ்சாத விரோதம் இல்ல, டவுட் இல்லாமலேயே யூ ஹவ் காம்ப்ரஹெண்டட். செகண்ட் டைம் வரும்பொழுது இது விதிவாக்கியத்துல இருந்த போதும் இங்க ரிக்கு எஜுரு சாமான் மட்டும்தான் இருக்கு. ரிக்குன்னா ரிக்வேதமா இல்ல ரிக் மந்திரமா டவுட் வருது. என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டார். கேள்வி கேட்டா அவர் என்ன பண்ணிட்டார்? பூர்வபட்சி அசஞ்சாத விரோதியாக முன்னால வரும் பொழுது ரிக்குன்னா ரிக்வேதம்னு ஆயிடுதப்பா. அதை அனுசரிச்சு இங்க ரிக்குன்னு சொன்னா அது ஏகதேசம் ரிக்வேதம்னு வச்சுருவார். இப்படின்னு தீர்மானம். இப்ப என்ன ரிக்குங்கிற விதிவாக்கியத்துல இருந்த போதிலும் ரிக்கு எதிர் சாமா எனக்கூடியதான பதங்களுக்கு ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் என்று அசஞ்சாத விரோதமான அம்சத்தை வச்சிருந்த அதுக்கு தகுந்ததாக இதை மாற்றிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி அசஞ்சாத விரோதையான பிரத்யட்சத்துக்கு தகுந்த மாதிரி உங்க அனுமானத்தை அபரப்படுத்துங்க. பிரத்யட்சம் விமதம் சத்தியம் அப்படின்னு, அனுமானம் விமதம் மித்யா. சத்தியங்கிற அம்சத்தை விட்டு மித்யாங்கிறத அபரப்படுத்துங்க. இதுதானே நியாயம். மீமாம்சகாரம் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பூர்வபட்சி சொல்லிட்டாங்க. அதான் இப்ப பாருங்க, நானும் பிரத்யக்ஷஸ்ய அசஞ்சாத விரோதித்வ உபக்கிரம நியாயேனைவ பிராபல்யம். இதுதான் உபக்கிரம நியாயம். உபக்கிரமாதிகர நியாயம் இது ஒண்ணு. அப்புறம் இது கொஞ்ச நாள் ஆனப்புறம் இது அர்த்தவாதத்துக்கும் விவாக்கியத்துக்கும் வந்த சண்டை. இது உபக்கிரமாத நியாயம், அது வாரண கபாலேக்தி அப்படின்னு சொல்லி மேல போய் சொல்ல போறோம். அது குதிரையை தானம் பண்ணினதுனால யாருக்கு யாகம் பண்ணணும், பிராயசித்தம் வர்ணர் பண்ணிக்கணுமா இல்ல வாங்கிட்டவர் பண்ணிக்கணுமா, இப்படிங்கிற ஒரு சண்டை வரப்போகுது. அது பின்னாலே வரும். இந்த அத்வைத சிவாச்சாரம்னா நிறைய ஊர்வங்க கூட தெரியும் உங்களுக்கு, அது அப்புறம் இருக்கட்டும். ஆனா இப்ப என்ன உபக்கிரம நியாயம் இங்க இதை ஆரம்பிச்சு பூர்வப்பட்டு சொல்லியிருக்காரு. அதனால அசஞ்சாத விரோதித்வா உபக்கிரம நியாயேன இவ பிராபல்யம் உக்தம்ய அசஞ்சாத விரோதித்வா அர்த்தவாதோ யதாஸ்ருதா ஆஸ்தேய தத்விருத்தஸ்ய வித்யுத்தேசஸ்ய லட்சணா இதி சேத். அது வரைக்கும் பூர்வபட்சம். இவ்வளவு தூரம் நம்ம சொன்னது பூர்வபட்சம். அதாவது பிரத்யட்சத்துக்கு அனுசாரமாக அனுமானத்தை தள்ளிவிடணும், விமதம் மித்யாங்கிற அனுமானம் செல்லாது அப்படின்னு சொல்லணும். இதி சேத் அப்படி வந்தா நான் சொன்னா டோட்டல் நெகேஷன். நீ சொல்றது கொஞ்சமும் எடுத்துக்க முடியாது. என்ன யதா ஏகவாக்கியஸ்த பரஸ்பர சாபேட்ச பதத்வேன உபயோகோ சாமியே சதி உபக்கிரமஸ்த வேதபத அனுரோதேன உபசம்ஹாரஸ்த ருகாதி பதானாம் மந்திரமாத்திரவாச்சினாம் கிருஷ்ண வேத பரத்வே நிர்ணீதேதி. அது வரைக்கும் வச்சுக்கணும். நீங்க சொன்னது பூர்வபட்சி சொன்னது திருஷ்டாந்தம் ஒத்துண்ட. இது அந்த ருக்வேதாங்கிறதெல்லாம் முதல்ல அக்னே ருக்வேதான்னு சொன்ன இடத்துல ருக்வேதம்னு இருக்கு. உச்சே ருச்சாக்கிரைங்கிறது ருக்குன்னு பதம் மட்டும்தான் இருக்கு, ருக்குங்கிறதா இருக்கு. இதுல ருக்குங்கிற பதத்துக்கு ருக்வேதம்னு அர்த்தம் எடுத்துக்கணும், ரிங் மந்திரம்னு எடுத்துக்கூடாது அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். ரைட், இதை நான் ஒத்துக்கிறேன். ஏன் இது அதானா அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் சத்தியமா நித்தியாங்கிற இடத்துல சத்தியம்னு சொல்லக்கூடியதான பிரத்யட்சத்தை விட மித்யான்னு சொல்லக்கூடியதான அனுமானம் துர்பலம்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் சார் நான் சொல்றது அது ஒத்துக்கிறே இது ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அந்த திருஷ்டாந்தம் சரியா இல்லப்பா. ஏன்னா அந்த திருஷ்டாந்தம் எங்க அப்ளை ஆறது, எந்த இடத்துல அர்த்தவாதமும் விதியும் ஒண்ணுக்கொண்ணு எதிர்பார்க்கிறதோ, இண்டிபெண்டா இல்லையோ. எப்பவுமே அர்த்தவாதத்துடைய அபேட்சை விதிக்கும் இருக்கு, விதியினுடைய அபேட்சை அர்த்தவாதத்துக்கும். அத ரெண்டு பேரும் தோக்கப்பட்டு சாதாரணமாக அர்த்தவாதம் வாயுவை க்ஷேபிட்டா தேவதா அப்படின்னு அர்த்தவாதம். வாயு வேகமான தேவதை அப்படின்னு என்னன்னு அவருக்கு நீங்க ஹோமம் பண்ணீங்கன்னா மகா வேகமா ஓடி போய் உங்களுக்கு உங்க இதை கொண்டு வந்து கொடுத்துருவார். ஸ்வேன பாகதே ஏனோக தாவதி இவெல்லாம் சொல்லுவோம். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா வாயு தேவதாகமான யாகம் பண்ணுன்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியம் ஏன் இந்திர தேவதாகமான யாகம் பண்ணக்கூடாதோ? நமக்கு ஐஸ்வர்யம் வரணும்னா அக்னி தேவதாகமான யாகமும் இந்திர தேவதாகமானும் பண்ணப்படாதோ அப்படின்னு இல்ல, வாயு தேவதாகமான யாகம் பண்ணுங்க. எதுக்குன்னா இந்த வாயு வேகமா ஓடுறவரோம்னா வேகமா போய் கொண்டு வந்து கொடுத்துருவேன். இப்ப வாயு தேவமான யாகம் பண்ணணும் எனக்கூடியதான விதி வாக்கியம் அது என்ன பண்றது, தான் வசதி என்று 4 பேருக்கு தெரியணுங்கிற ஒரு அம்சத்தை எதிர்பார்க்கணும்.
நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சார் லக் சோப்பு அந்த சோப்பு இந்த சோப்புன்ட்டு அதை டிவியில காட்டினா தானே உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும். அவன் போய் கடையில வாங்குவான். நீங்க தயார் பண்ணி உங்க குடவுலயே வச்சுட்டு இருந்தா யாருக்கு தெரியும்? அதே போல விதி வாக்கியமானது அது தனியா இருக்கு. அதைதான் நீங்க அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும். அது யாரு இது. ஆனா வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்ததுன்னா அது என்னதுன்னு சொன்னதுன்னு அதுக்கு தெரியும். அர்த்தவாதத்துக்கு மட்டும் இண்டிபெண்டா பிரயோஜனம் இல்லை. அர்த்தவாதமான விதிவாக்கியத்தோடு சேரணும். அதே போல விதிவாக்கியமும் அர்த்தவாதத்தை எதிர்பார்க்கிறது. அப்படி பரஸ்பர ஏகவாக்கியஸ்த பரஸ்பர சாபேட்ச பதத்வேனா ஏகவாக்கியமாக இருந்து கொண்டு இதை அதை எதிர்பார்க்கிறது அது இதை எதிர்பார்க்கிறது என்று இருக்குமையானால் அப்ப உபயோகோ சாமியே சதி. உபயோகோ இரண்டு பேருக்கும் சாமியம் இருக்கு. என்ன சாமியம்? இன்னொருத்தரை எதிர்பார்க்கறது. விதிவாக்கியம் அர்த்தவாதத்தை எதிர்பார்க்கிறது, அர்த்தவாக்கியம் விதிவாக்கியத்தை எதிர்பார்க்கிறது எனக்கூடியதான இரண்டு பேருக்கும் சாமியமாக இருக்குமையானால் அப்பொழுது உபக்கிரமஸ்த வேத பதானுரோதேன உபக்கிரமத்தில் இருக்கக்கூடியதான முதலில் சொல்லப்பட்டதான வேத பதத்தை இது உத்தேசித்து அதை எடுத்துக்கொண்டு உபசம்ஹாரஸ்த ரிகாதிபதானா உபசம்ஹாரத்தில் இருக்கக்கூடியதான ருக்கு எஜு சாம அப்படிதான் இருக்கு. ருக்வேதமா ரெண்டு மந்திரமா தெரிகிற டவுட். பதானா மந்திரமாத்திர வாச்சினா ருக்குன்னா வெறும் மந்திரத்தை தான் சொல்லும். மந்திரமாத்திர வாச்சினா கிருஷ்ணவேத பரத்வே நிர்ணீதேவி ருக்குன்னா மந்திரம் இல்ல சார் ருக்வேதம் என்று நிர்ணயம் ஆர்ந்த போதிலும் ந பிரகிருதே தன்யாய சம்பவதி. பிரகிருதே இந்த இடத்துல என்ன பிரபஞ்சம் சத்தியமா மித்தியாங்கிற இடத்துல இதுதான் பிரகிருதம். பிரபஞ்சம் உலகம் மித்தியா என்று சொல்ற இடத்துல அந்த நியாயம் வராது. ஏன்? உபயோகோ சாமியா பாவா. இது அதை எதிர்பார்க்கல, அது இதர் எதிர்பார்க்கல. பிரபஞ்சம் சத்தியம்ங்கிறது மித்யாத்துவத்தை எதிர்பார்க்கல, உலகம் மித்யாங்கிறது சத்தியத்தை எதிர்பார்க்கல. அதனால் உபயோகோ சாமியா பாவா கிரகீத பிரமாண பாவ ஸ்ருத்யபேட்சையா கிரம விலட்சணத்வேன அனிஷ்டிதஸ்ய பிரத்யக்ஷஸ்ய நியூனபலத்வா. அதோட இன்னொன்னு கிரகீத பிரமாண பாவ ஸ்ருத்யபேட்சையா. ஸ்ருதி எப்படி இருக்க? பிரமாணம் சர்வதா பிரமாணம் சத பிரமாணம் அப்படின்னு நிச்சயமாயிடுது. ஆனா பிரத்யக்ஷம் எப்படி சார் இருக்கு? உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். எட்டி நமக்கு ஜலம் இருக்கா போல காணப்படுறது. நிஜமாகவும் அங்கே ஜலம் இருக்கலாம், இல்ல வெயில் காலமா இருக்கிறதுனால அது வெறும் ஜல தோற்றமாகவும் இருக்கலாம். இது நிஜம் ஒண்ணு தெரியாது, வேற ஏதோ ஒரு பிரமாணம் தெரியும். ஆகையால் இது எப்படி இருக்கு? பிரம விலட்சணத்வேன அனிஷ்டிதஸ்ய இது பிரமமாகாது என்று இதுவரைக்கும் நிச்சயமாகவில்லை. பிரத்யக்ஷஸ்ய நியூனபலத்வா அந்யதா. இப்படி நீங்க ஒத்துக்கலைன்னா எப்பவும் முதல்ல பிறந்தவர் தான் வசதி அப்படின்னு அடம் பிடிச்சா என்ன ஆகும்னு இதம் ரஜதம் இது பிரமோபி இயம் சுத்தி ஆப்தோபதேசாபேட்சையா பிரபலம்யா. இதம் ரஜதம் அப்படின்னு ஒரு பிரமம் வந்திருக்கு. முதல்ல இது வெள்ளி அப்படின்னு வந்துருக்கு. எளிஞ்சல பார்த்து இது வெள்ளி. முதல்ல என்ன ஞானம் வந்திருக்க? வெள்ளிங்கிற ஞானம் இருக்கு. ஜேஷ்டம் இது, அசஞ்சாத விரோதி எது? இது வெள்ளிங்கிற ஞானம். கொஞ்ச நேரம் ஆன பிறகு இது கிழிஞ்சல் அப்படின்னு ஞானம் வந்திருக்கு. இப்ப இது கிழிஞ்சல்ங்கிற ஞானமானது சஞ்சாத விரோதி. பிரத்யட்சம் வெள்ளி பரவலான்னு நின்றது கிழிஞ்சல்னு சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு சஞ்சாத விரோதியா. ஆனாலும் எது சார் பிரபலம்? பின்னால வந்தா பிரபலம். ஆகையா முன்னால வந்ததுங்கிறதுனாலயே வசத்தின்னு சொல்லாதீங்க, அது அசஞ்சாத விரோதிங்கிறதுனாலயும் சொல்லாதீங்க. இது அசஞ்சாத விரோதியா இல்லாத போனாலும் சஞ்சாத விரோதியா இருந்தாலும் அது கனிஷ்டமா இருந்தாலும் இதுக்கு பிராபல்யம் உண்டு அப்படின்னு தீர்மானம் பண்ணி அந்நியதா. அப்படி ஒத்துக்கள் என்ன? இதம் ரஜதம் இது பிரமோபி இயம் சுக்தி இது ஆப்தோபதேசாபேட்சையா பிரபலம்யா. இது வரைக்கும் ஒண்ணு. நான் சொன்னது ஜாத்தியா பிராபல்யம் சொல்லியாச்சு. ரெண்டாவது உபக்கிரம நியாயம்னு பிராபல்யம் சொல்லியாச்சு. அடுத்த கிளாஸ் வரும்பொழுது ஒரு முறை சொல்லிவிடுவேன், மேலோட சொல்லிவிடுவேன். அது பார்க்கணும். பதம் பதமா அர்த்தம் சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு கிளாஸ்லயும் இதே தான் நடந்துட்டு இருக்கோம். அதனால ஆனா ஒரு தடவை அனுமானம் பண்றப்ப என்னென்ன இருக்குன்னு மறுபடியும் சொல்லுவோம். சந்தேகம் இருந்தா கேட்டேன்னா சொல்லுவோம், எத்தனை தர்மாவும் சொல்லுவோம். அது ஆனா கேம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் ஏதேன லிங்காஸ்ருதேரிவ சீக்கிரகாமித்வா பிரத்யக்ஷஸ்ய பிராபல்யம். இப்ப சீக்கிரகாமி வேகமா ஓடுறவர் அப்படிங்கிறதுனால பிரத்யக்ஷம் தான் பிராபல்யம். அனுமானத்துன்னா வியாப்தி ஞானம் வேணும், அதுக்கப்புறம் பராமர்த்தம் வேணும். எத்தனை ஒன்று இருக்கு அனுமானத்துல?
முதல்ல வியாப்தி ஞானம், பராமர்த்தம், பட்சதர்மதா ஞானம், இவைகள்லாம் வந்த பிறகு தானே உங்களுக்கு அனுமானம் அறிவிக்கையே வரும். அதை விட பிரத்யட்சம் எதையும் எதிர்பார்க்கல. விஷய சம்பந்தம் கண்ணுக்கு ஏற்பட்டது, இந்தியாத்த விஷய சம்பிரயோகம், அடுத்த கண ஞானம். எது வருஷத்தையும் வேகமா எது ஓடுறது, பிரத்யட்சம் தான் ஓடுறது. ஆகையால் பிரத்யட்சம் தான் பிரபலம் அப்படின்னு இது வரைக்கும் நான் சொல்லிவிட்டேன். இது மேல பிரத்யட்சம் பிரபலம்ங்கிற பூர்வபட்சம் தான் கடைசி வரைக்கும். இல்ல சித்தாந்தம் பிரத்யட்சம் துர்பலம், ஸ்ருதி தான் பிரபலம், இல்ல ஸ்ருதி அனுகிரகித்தமான அனுமானம் தான் பிரபலம் அப்படின்னு தீர்மானம் பண்ண போறோம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயம் என்னமோ சொல்லிட்டே இருக்க சொல்ல போறோம். இப்படி அது அடுத்ததாக போகுது. இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி அன்னைக்கு கிளாஸ் இல்ல. இப்படி ரொம்ப கிளாஸ் லீவ் கொடுத்துட்டு இருக்கேன்னா எதுக்குன்னு நீங்க மனநம் பண்றதுக்கு கஷ்டமான போட்டோம் இல்லையோ, அதனால மனநம் பண்றதுக்கு தான் விஜய் வந்தாங்க. நாங்க 3 பேருமே கோயம்புத்தூர் போக வேண்டியதுதான் நிர்பந்தம் வந்துருது. அதனால அடுத்த வாரம் கிளாஸ்ல